இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். ஐஸ்வர்யம், கனம், சத்துவம், வல்லமை, மேன்மை, பலம், இது அத்தனையுமே தேவனோட கையில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஐஸ்வர்யம், கனம், சத்துவம், வல்லமை, மேன்மை, பலம் எல்லாமே கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். 1 நாளாகவும் 29:9 படித்தோம்னா, மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கோம். இங்கே தேவனுக்கு கொடுத்த எல்லா மக்களும் தாவீதை போல ராஜாவா? இல்லையே, எல்லாரும் நம்மளை போல சாதாரண மக்கள் தான். ஆனாலும் தேவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பத்தோடு கொடுத்தாங்க. அவங்க யாரும் புலம்பலை, கணக்கு பார்க்கல. அவங்களால எவ்வளோ முடியுமோ அத்தனையும் கொடுத்தாங்க. இன்றைக்கி இதை கொடுத்துட்டா நாளைக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கலை. பலம் இருந்தவன் தேவனுக்காக எதையும் எதிர்பார்க்காம உழைச்சான். புகழ் பெற்றவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு உழைச்சான். இப்படிப்பட்ட மக்கள் தேவன்கிட்ட சகல ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்குறதுல தப்பு இல்லை. இங்கே பல பேர் தேவனுக்காக நேரத்தை கூட ஒதுக்காமல், தேவனுக்குன்னு எதையும் செய்யாமல், உழைக்காமல், தேவன்கிட்ட இருந்து சகல ஆசீர்வாதம் நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல. நியாயம் இருக்குதா? அப்போ ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குற நாம் முதல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். காணிக்கை சந்தோஷமாக கொடுக்கணும், உழைக்கணும். அப்படி நம்ம செஞ்சுட்டு தேவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கும்போது நம்ம தந்ததை விட தேவன் பல மடங்கு நமக்கு அதிகமாக தருவார். ஆமேன்.